பூக்கள். ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்தது ஃபைனல் ரவுண்ட். ஃபைனல்ல ஜெயிக்கிறவங்க தான் வின்னர். ஆனா அது அவ்வளவு சாதாரணமானது இல்ல. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்துக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இதுல ஜெயிச்சா அவங்க வேர்ல்டுல எந்த கண்ட்ரிக்கும் போய் தாராளமா செஃபா ஒர்க் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கான வேலிட் பாயிண்ட். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இதுல ஜெயிச்சா 25 லட்சம் கொடுப்போம். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, விஷயத்துக்கு வரலாம். இந்த ரவுண்ட்ல 2 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்றோம். அவங்க தான் ஃபைனல் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர். யார் அந்த டைட்டில் வின்னர்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்ன போன ரவுண்டோட ரிசல்ட்டை பார்க்கலாமா? எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. ஆனா சொல்லி ஆகணும்ல. டேனியல் கிரேக், அடுத்து செலக்ட் ஆன கண்டஸ்டன்ட் வேதவல்லி. தேங்க்யூ செஃப். இந்த 2 பேரும் தான் அடுத்த லெவலுக்கு போறாங்க. அண்ட் அதுதான் ஃபைனலும் கூட. அந்த ஃபைனல் ரவுண்ட்ஸோட ரூல்ஸ் என்னன்னா, விதவிதமான இன்கிரிடியன்ஸ் பேப்பர்ல எழுதி சுருட்டி வச்சிருக்கோம். அதை குலுக்கல் முறையில சீட்டை எடுக்க சொல்லுவோம். அதுல என்ன இன்கிரிடியன்ஸ் வருதோ அந்த இன்கிரிடியன்ஸை வச்சு தான் நீங்க சமைக்கணும். இந்த பவுல்ல நிறைய இன்கிரிடியன்ஸ் எழுதி வச்சிருக்கோம். வந்து செலக்ட் பண்ணுங்க. டேனியல் கிரேக், நீங்க வாங்க. கடவுளே, எனக்கு மஷ்ரூம் மட்டும் வந்துடவே கூடாது. உங்களுக்கான இன்கிரிடியன்ட் பூசணிக்காய். நீங்க அதை வச்சு தான் சமைக்கணும். ஓகே? ஓகே சார். யூ மே கோ. வேதவல்லி, வாங்க. மிஸ்ஸஸ் வேதவல்லி, உங்களை தான். வாங்க. என்னங்க செஃப்? உங்களுக்கான இன்கிரிடியன்ட் மஷ்ரூம். மஷ்ரூம் வச்சு நீங்க குக் பண்ணி உங்க டேலண்ட்டை நிரூபிக்கணும். போங்க, டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணுங்க.
இது வரைக்கும் நான் மஷ்ரூம் பண்ணதே கிடையாது. இப்ப நான் என்ன பண்றது? டைம் வர போயிட்டு இருக்கு. கடவுளே, என்னம்மா இது, சமைக்கலையா? ஆ, நீங்க சாப்பிட்டு பாருங்க செஃப். பச்சையா இருக்கேம்மா, எப்படி சாப்பிடுறது? பண்ணிருக்கேன் செஃப், சாப்பிட்டு பாருங்க. இந்த மஷ்ரூமை வச்சு என்ன பண்றது? அந்த ரெசிபி பண்ண மாதிரியே பண்ணிட வேண்டியதா. கடைசி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுல வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்க உங்கள மாதிரி நானும் ஆர்வமா இருக்கேன். வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பெஸ்ட் செஃப் வேர்ல்ட்ல எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். 25 லட்சம் கிடைக்க போகுது. அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ் சார். மிஸ்டர் டேனியல் கிரேக். அவரு நல்லா தான் குக் பண்ணியிருக்காரு. ஆனா அதை விட நல்லா குக் பண்ணி இந்த ஃபைனலோட டைட்டில் வின்னர் அவார்டை தட்டிட்டு போறது மிஸ்ஸஸ் வேதவல்லி. தேங்க்யூ. உட்காருங்க. வேதவல்லி தான் இந்த காம்படிஷனோட வின்னர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் வேதவல்லி.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ செஃப், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவார்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இதே மாதிரி எல்லாரும் வந்து விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதுசா வர நம்ம எம்டி எப்படிப்பட்ட டைப்னு உனக்கு தெரியுமா? டைப்னா அதான்ப்பா டென்ஷன் பார்ட்டியா இல்லை கூல் டைப்பான்னு கேட்டேன். யாருக்கு தெரியும்? முன்னப்பின்னா அவங்க நம்ம கம்பெனிக்கு வந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வராங்க. நம்ம எம்டி சதாசிவம் ஐயாவுக்கு இவங்க என்ன அடாப்ட் சைல்டா? நீனே எவ்வளோ அப்பாவியா இருக்க? ஏன் என்னாச்சு? ஆட போயா, அவங்க அடாப்ட் சைல்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சமீபத்தில் அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, ஆமா. அந்த ஆக்சிடென்ட் அப்போ இப்போ வரப்போதுல ஒரு பொண்ணு அதுதான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துச்சு. ஓஹோ, அப்படியே கூட இருந்து நம்ம ஐயாவையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ நல்ல மனசுல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய கை, எக்கச்சக்க சொத்து, அதுக்கும் எந்த வாரிசும் இல்லை. இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணியிருக்கு. ஓஹோ, அப்படியே கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு சொத்தெல்லாம் தான் பேர்ல எழுதி வாங்கிடுச்சு. அவரும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அப்படியா? ஒரே நைட்ல தலையெழுத்து மாறத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது தலையில அப்படி எழுதிருக்கு. அதிர்ஷ்டகார பொண்ணுதான். ஆமா ஆமா. கமான் गाइस, எம்டி வர டைம் ஆயிடுச்சு. வாங்க போலாம். வாங்க. ஆமா, அந்த குக்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. மேடம், ஒரே நிமிஷம். அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். உங்களை செஃப் கூப்பிட்டாரு மேடம். நான் வந்துடுறேன். ஓகே மேடம், வந்துருங்க. நான் திருப்பி கூப்பிடுறேன். கீழே ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, நான் போகணும். சரி. வெல்கம் மேடம். மேடம், நான் இப்ப 2 வார்த்தை பேசிக்கலாமா? இந்த கம்பெனியில எம்டியா நீங்க பொறுப்பேற்றிருக்கீங்க. அதனால என்னோட சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். மேடம், சதாசிவம் சார் இருந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. சார் மாதிரியே எங்க எல்லாத்தையும் நீங்க நல்லபடியா பாத்துக்குவீங்கன்னு நாங்க நம்புறோம் மேடம். நீங்க சைன் பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டி ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சைன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உதய். மேம். ஓகே மேடம். ராம், ஃபார்மாலிட்டி ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி நான் சைன் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபைல் வேற ஒன்று இருக்கு. ஜெயராஜ், மேம். விஸ்வநாத், மேம், both of you all,
டிஸ்மிஸ்ட். மேம் டேய் எதுக்குடா? அவங்க 2 பேருக்கும் இந்த லெட்டரை இஷ்யூ பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ஓகே மேடம். எதுக்காக மேம் எங்களை டிஸ்மிஸ் பண்றீங்க? எதுக்குன்னு தெரியாதா ஜெயராஜ்? தெரியல மேடம். வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுக்கிட்டே போங்க. எதுக்கு டிஸ்மிஸ் ஆனீங்கிறது அப்ப ஞாபகத்துக்கு வரும். சத்தியமா புரியல மேடம். புரியல? என் முதுகுக்கு பின்னாடி பேசுற ஆளுங்களை எப்பவுமே என் கூட வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, உங்களை நான் வேலைக்கு வச்சுக்கணுமா? சாரி மேடம், தெரியாம பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். இந்த பின்னாடி பேசுறவங்க எனக்கு வேண்டாம் ஜெயராஜ். ஏன்னா அவங்க இந்த தொத்து வியாதி மாதிரி, அவங்கள மாதிரியே மத்தவங்களையும் மாத்திடுவாங்க. நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம். தெரியாம பேசிட்டோம் இனிமே மேடம். பண்ண மாட்டேன் மேடம். எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். உதய், எஸ் மேடம். மேடம் ஒரு முறை மட்டும் லாஸ்ட் வார்னிங் பண்ணிட்டு மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். போங்க. சொன்னா கேளுங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். போங்க. ராம் மேடம், நான் இப்போ அடுத்து சைன் பண்ண போற ஃபைல் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே 20% இன்க்ரிமெண்ட். அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணுங்க, நான் சைன் எஸ் பண்றேன். மேடம். உடனே ரெடி பண்ணிடுறேன். மேடம், ஃபைலை கொடுங்க. தேங்க்யூ மேடம். இந்த மந்த்ல இருந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. எஸ் மேடம், ஃபாலோ பண்ணிக்கிறேன். குட் ஈவினிங் டு ஆல். எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் ஃபுட் ஃபெஸ்டிவல் காம்படிஷன் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சது. ஒவ்வொரு வருஷமும் தி பெஸ்ட் செஃப் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பரிசும் அவார்டும் கொடுத்து கௌரவிச்சுட்டு வரோம். அந்த வகையில இந்த வருஷமும் நம்ம ஹோட்டல்ல ஒரு செஃப் செலக்ட் பண்ணிருக்கோம். தி பெஸ்ட் செஃப் ஆஃப் திஸ் இயர் இஸ் மிஸ்ஸஸ் வேதவல்லி. Please come on stage. Thank you, sir. கங்க்ராச்சுலேஷன். இவங்களுக்கான பரிசு தொகை 25 லட்சம். அத நம்ம ஹோட்டலோட கிச்சன் மேனேஜர் தருவார். Thank you, sir. வேதவல்லி, இந்த காம்படிஷனோட உங்களுக்கும் இந்த ஹோட்டலுக்குமான ரிலேஷன்ஷிப் இதோட முடியல. வாரம் 2 தடவை எங்க சீஃப் கெஸ்ட்களுக்காக நீங்க சமைச்சு கொடுக்கிற போஸ்டிங்க்கு உங்களை ப்ரமோட் பண்ணிருக்கோம். Thank you, thank you. Thank you, sir. Thank you so much. வேதவல்லி, ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? வின்னர் ஆஃப் தி இயர் இது எப்படி நடந்தது? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்டர்நேஷனல் ஃபுட் ஃபெஸ்டிவல் காம்படிஷன்ல என்ன செலக்ட் பண்ணி எனக்கு இந்த அவார்டும் பிரைஸும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்ல,
எனக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பா வின் பண்ணிருக்கவே முடியாது. அதான் உண்மை. இந்த காம்படிஷன் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயுமே எனக்கு துணையா இருந்து என்ன வழி நடத்துறதே அவங்கதான். அது வேற யாரும் இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் நாகராஜ். இந்த போட்டியில நான் ஜெயிப்பனா இல்லையானே எனக்கு தெரியல. இந்த போட்டிக்காக என்ன அவர்தான் தயார்படுத்தினாரு. அவர் கொடுத்த யோசனை தான் என்ன இந்த போட்டியிலேயே ஜெயிக்க வச்சிருக்கு. இதுக்காக நாங்க ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கோம். அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான். அவர் இல்லைன்னா என்னால நிச்சயமா ஜெயிச்சிருக்கவே முடியாது. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை அவர் கூட மேடையில ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் மேல வாங்க. Come on, Nagaraj. Please come on stage.